இந்தியான்னு வரும்போது நம்மளும் நாடு தான் முக்கியம்னு சொல்லி இந்த மாதிரி லொல்லுங்களுக்கு எல்லாம் நம்ம பதில் கண்டிப்பா கொடுக்கணும். மகத்தானவன் மனிதானே மகத்தானவன் மனிதானே மகத்தானவன். அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அமெரிக்காவுக்குன்னு ஒரு தனி மனநிலை இருக்கு. அது மனநோயான்னு கூட நம்ம சொல்லலாம். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க இந்த உலக தேசமே என்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும், இல்லைன்னா நான் சொல்லிதான் நடக்கணும், என்னை மீறி ஏதாவது ஒன்று வளர்ந்துருவாங்களா, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் தலை தூக்கிடுவாங்களா எனக்கு தெரியாம அப்படிங்கிற இது ஒரு மனநோயின்னு தான் நம்ம பார்க்கப்படணும். ட்ரம்ப் அவர்கள் நிறைய விஷயம் இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நிறுத்தணும், நான் ஒரு தரகரா இருந்திருக்கேன் அப்படி இப்படின்னு எல்லாம் இது அவர் பாட்டில் தான் அவர் அந்த இடத்துல ஒரு கெத்து காட்டுறதுக்கு தான் அங்க பண்றாரே ஒழிய நமக்கு இங்க அந்த மெசேஜ் வருமானு பார்த்தானா எதுவுமே இல்லைன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். அப்படி வந்திருந்தான்னா நம்மளோட மோடி அவர்களின் ரியாக்ஷன் டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். ஆனா 2 நாளைக்கு முன்னாடி அவர் அந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்து பேசும்போது மக்களிடையே எந்த ஒரு யாரும் அவர் தனித்து செயல்பட்டார், நாடுதான் முக்கியன்ற அளவுக்கு அவர் தனித்து செயல்பட்டதை நம்ம கவனிக்கலாம். பேச்சுவார்த்தை வந்தான்னா தீவிரவாதத்தை மட்டும் பேசுறதா இருந்தா வாங்க அப்படின்ற யாரு அப்படி இல்லைன்னா அதே பேச்சுவார்த்தை நடத்துறதா இருந்தானா ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மட்டும் பேசுறதா இருந்தா மட்டும் வாங்கன்ற மாதிரி யாருக்கு இந்த இது முடியும்னு பாருங்க. கெத்து தானே அப்படின்ற மாதிரி. ஆனா இதெல்லாம் ஒரு ஹீரோவா நம்ம கொண்டாட வேணாம்னு பார்க்கப்படணும். ஆனா இந்த இடத்துல அதே இந்த போர் நம்ம தாக்குதலை தாங்க முடியாம அவங்க தான் டிஜிஎம்ஓ போன் பண்ணி இந்த சில எல்லாம் வெட்ட வெளிச்சான விஷயம் இதெல்லாம். ஆனா இந்த இடத்துல நம்ம ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன சுந்தரவல்லி இவங்க எல்லாம் நம்ம ஏதோ மண்டிட்ட மாதிரி ஒரு வரைபடத்தை வரைஞ்சி நிறைய மோடி ட்ரம்ப் கிட்ட நம்ம கெஞ்சுற மாதிரியும் நிறைய வரைபடத்தை வரைஞ்சி நிறைய அசிங்கப்படுத்துறாங்கன்னு பார்க்கணும். ஆனா இவங்களெல்லாம் நம்ம மதிக்கணுமான்னு பார்த்தோம்னா மதிக்க தேவையில்லைன்னு தான். மூட்டைப்பூச்சிக்கு பயந்து வீட்டு கொடுத்து கூடாதுன்னு தான் நம்ம பார்க்கணும். அது தானா நசுங்கிறோன்றதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இவங்களெல்லாம் நம்ம கேரே பண்ணக்கூடாது. ஏன்னா மோடி போய் எதிர்க்கிறதுன்னா எந்த ஒரு தேசமும் முடியலன்னு இன்னைக்கு பார்க்கப்படணும். ஆனாலப்பட்ட துருக்கி கூட நமக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு உதவி செஞ்சாங்க, அதை கண்டுபிடிச்சாங்க அவங்களோட நிறைய சில பொருட்கள் சண்டையில வந்ததுன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு மண்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க மண்டிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா நம்மளோட எந்த ஒரு டூரிஸ்டோ இல்லை ஏதோ அவங்க கூட அதிக ஒரு போக்குவரத்து வேணாங்கிற மாதிரி நம்மளோட இந்திய நிலைப்பாட்டு இருந்திருக்கு. பயம், அந்த அளவுக்கு பயம். ஏன்னா இன்னைக்கு எந்த ஒரு நாடானாலும் இந்தியாவோட நட்பு இல்லைன்னா அவங்க தோல்வியை சந்திப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி மாலத்தீவு எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், ஏன் லொல்லு பண்ணாங்க, அதுக்கப்புறம் வெல்கம் இந்தியான்னு வரவேற்பு அந்த அளவுக்கு இருந்தது. ஆனா இப்போ இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில நம்மளோட மோடி அந்த அளவுக்கு கெத்தா இருக்கும்போது அது இல்லாம செயல்ல தான் எல்லாமே செய்யறாருன்னு பாருங்க. அதாவது நம்ம பதான்பூர் அந்த விமான நிலையத்தை தாக்கிட்டோன்னு பாகிஸ்தான் அவர்கள் அவங்க பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதுக்கெல்லாம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் கொண்டாடினாங்கன்னு தான் பார்க்கணும். நம்மளோட விமான தளத்தை பாகிஸ்தானை அழிச்சுட்டாங்களாமா, அதை இங்க நிறைய பேர் கொண்டாடுறாங்க. பாருங்க, நீங்க வாங்கின பொருள் எல்லாம் பாரு அவன் அழிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி. எப்படி வருத்தப்படாம அப்படின்னு இதையும் செயலா போய் அங்க போய் ஒரு செல்யூட் போட்டார் பாருங்க. S-400 பதான்பூர் போய் நம்மளை ராணுவ வீரர்களோட அந்த சர்ப்ரைஸ் கொடுத்தாரு பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு கெத்து தெரியுமா? நாடு அதாவது ஒரு ரியல் ஹீரோன்னு பார்க்கணும் நம்ம. ஆனா இது பாலிடிக்ஸ் பிஜேபின்னு இல்லாம ஒரு நம்மளோட நாடுன்னு அந்த மனநிலை என்ன கேடுன்னு தான் இந்த மக்களுக்கு. அப்படி எதிர்த்து தான் என்னத்தை சாதிக்க போறாங்க இவங்க தனித்து நின்று ஏதோ ஒரு சின்ன சின்ன கட்சிக்கு பிஜேபி எதிர்க்கிறேன்னு போய் 2-3 சீட்டுக்காகவும் ஏதாவது ஒண்ணுக்காக இவங்க போராடுறாங்க. ஏதாவது இதனால லாபம் வருமா இவங்களால? ஆனா இதே உத்தரப்பிரதேசம் அங்கங்கன்னா ஏதாவது ஒரு சமுதாயத்தில் நம்ம இந்திய தேசத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு குரல் கொடுத்து ஒரு போஸ்ட் போட்டோன்னா அப்பவே அவங்க என்ன பண்றாங்கன்னா அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி இல்லைனாலும் அந்த பொதுமக்கள் ஏதோ ஒண்ணு பண்றாங்க அவங்கள. ஆனா இவங்களை நம்ம பொதுமக்கள் எதுவும் செய்யணும்னு எல்லாம் நான் தூண்டி விடலை. அதாவது அட்லீஸ்ட் ஒரு எதிர்ப்பு காட்டலாதுன்னு அவங்களுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டுக்காக நமக்கு எதிராக ஏதாவது ஒரு குரல் கொடுக்குறாங்க இவங்க. ஆனா நம்மளுக்கு கூட அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பு காட்டலைன்னா எப்படிப்பட்ட நம்மளும் தேசபக்தி இல்லாதவங்க தானே ஆகணுன்ற மாதிரி. அப்ப இந்த இடத்துல நிறைய விஷயம் நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு தேசமானாலும் கூட இன்னைக்கு இந்தியாவை பார்த்து பயந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். அப்போ இங்க மட்டும் இந்தியாவில் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பகல்காம் தீவிரவாதம் நடந்தது. அதுல நிறைய நம்ம பெண்கள் சுமங்கலி இழந்து
அந்த அளவுக்கு சிந்தூர் ஆப்ரேஷன் சொல்லி நிறைய ஒரு உணர்வு பூர்வமாக நம்மளோட பெண்களை மதிக்கணுங்கிறதுக்காக தான் மோடி அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு பெண்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாரு. ஆனா இன்னைக்கு நம்ம பொள்ளாச்சி வழக்குல எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அதாவது நீதிமன்றம் வந்து கொடுத்துருக்கு, ஒரு நீதி கொடுத்துருக்கு, ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க ஒரு 9 பேருக்கு. ஆனா அது அதிமுக ஆட்சியில நடந்ததுன்னு சொல்லி ஏதோ அவன் அந்த அதிமுகவிலேயே நம்ம போன பதிவில் பேசியிருந்தோம். அவங்களே சிபிஐக்கு மாத்திருக்காங்க, நிறைய அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே நடந்தது. இன்னைக்கு வந்து நீதி கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஆனா நீதிமன்றம் எல்லாம் இப்ப முந்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். மத்திய அரசு ஏதாவது ஒண்ணு செஞ்ச விஷயத்துக்கு தான் திமுக வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நீதிமன்றத்துல வந்த விஷயத்துக்கு கூட ஸ்டிக்கர் ஒட்டுமான்ற அளவுக்கு இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல நிறைய நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் நம்ம சில விஷயத்த பேசியிருந்தோம். திருமாவளவன் அவர்கள், இல்லை நம்ம சீமான் அவர்கள், எல்லாருமே ஒரு வித்தியாசமான கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்மளோட இந்தியா மேல நிறைய தாக்குதல் நடந்துச்சு. அதாவது நிறைய, அதாவது புல்வாமா தாக்குதலாலும், மும்பையில் ஆனதுல டாஜ் அதுலனாலும் சரி, நிறைய தாக்குதல் நமக்கு நடந்தது. ஆனா ஒவ்வொரு விஷயமும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்தியா தான், அதாவது பிஜேபி தான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அரசியலுக்காக அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதே அந்த பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளே, ராணுவ தீவிரவாதின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ அவங்களே ப்ரெஸ் மீட்டிங்கில் சொல்லிட்டாங்க, இந்த தாக்குதல் நாங்கள் தான் நடத்தணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் மனநிலை நினச்சி பாருங்க இன்னைக்கு. அப்போ பிஜேபி தான் எல்லாமே செஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே இதெல்லாம் அதே சில விஷயங்கள் பாருங்க. இன்னைக்கு வந்து இந்திய மக்கள், அதாவது இந்திய பெண்களோட தாக்குதல் நடந்தாச்சு. ஆனா அத்தனை பெண்களுக்கு வந்து அவர் நீதி வாங்கி தந்துட்டாரு. ஒரு விஷயம் கூட நான் தான் பண்ணேன்னு சொல்லி மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து சொல்றது யாருக்குன்னா, இந்திய ராணுவ வீரர்கள் தான் நம்மளோட முதல் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அவங்கள தான் போற்றிட்டு இருக்கிறாரே ஒழியா, உண்மையிலேயே நம்ம போற்ற வேண்டியது வந்து மோடியை தான் நம்ம போற்றணும். இருந்தாலும் ராணுவ வீரர்களை நம்ம போட்டுறோம். காரணம் என்னன்னா, இப்போ வெற்றின்னு சொல்லும்போது மட்டும் நம்ம ராணுவ வீரர்களை நம்ம கொண்டாடுறோம். ஆனா தோல்வின்னு வந்தோம்னா நம்ம என்ன பண்றோம்னா, ராணுவ வீரர்கள் நம்ம சொல்ல மாட்டோம், மோடி தான் நம்ம சொல்லுவோம். இதுதான் அரசியல். அப்போ முழுக்க முழுக்க இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கிறது வந்து மோடி தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதாவது பிஜேபி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஆனா இந்த இடத்துல அவர் சரியான ஒரு இந்த நாட்டு மக்களுக்காக ஒரு நல்ல ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாரு. ஒரு நாடு தான் முக்கியம் அப்படிங்கிற அளவுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளை அந்த அளவுக்கு முப்படைகளுக்கும் வந்து நன்றி செலுத்தி முன்னாடியே முப்படைகளுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறாரு. முந்தியெல்லாம் இராணுவ சுதந்திரமா இருக்காது. பொதுவா இதே பாகிஸ்தானா அங்க பிரதம மந்திரி அவங்க எல்லாம் வெறும் பொம்மை தான். ஏன்னா அவங்க ஆட்சி பண்றதே இராணுவம் தான். ஆனா இங்க அப்படியெல்லாம் இல்லை. எல்லாமே முழுக்க முழுக்க நம்மளோட பிரதம மந்திரி அவங்களோட டீம் தான் இருக்குமே ஒழிய இராணுவ அதிகாரம் கிடையாது. ஏன்னா தனி அதிகாரம் கிடையாது. எல்லாம் இவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை தான் அவங்க பண்றாங்க. அப்ப இப்படி இருக்கும்போது தனித்து நம்ம வந்து நாடு தான் முக்கியம்னு சொல்லி அவங்களுக்கு முழுசா ஒரு சுதந்திரத்தை கொடுத்து அந்த அளவுக்கு வெற்றியை கொண்டாடி இருக்கிறாரு. யாரு அப்படிப்பட்ட மனநிலையில நினைச்சு பாருங்க. அப்படின்னு வீரர்களை கொண்டாடி அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட உரையாடி பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லி இங்க நிறைய விஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அரசியலுக்காக நிறைய பேர் கொடி ஏந்துறதை நம்ம பார்க்குறோம். ஆனா எல்லாமே அரசியலுக்காக தான் அந்த கொடி ஏந்துறாங்களே ஒழிய மூவண்ண கொடியை. ஆனா உண்மையெல்லாம் ஏதாவது ஒண்ணு வந்து நமக்கு ஒரு ஏதாவது ஒரு தேசபக்தி இருக்கான்னு பார்த்தோன்னா அங்க இல்லைன்னு தான் நாம பார்க்கப்படணும். காரணம் என்னன்னா, ஒவ்வொரு விஷயமானாலும் கூட இன்னைக்கு வந்து உணர்வு பூர்வமா மோடி அவர்கள் செஞ்சுட்டு வர்றாரு. எல்லா தேசமே ஆனாலும் சரி, ஒவ்வொரு தேசத்திலையும் நம்மளோட நட்பு வேணும்னு அந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமா செயல்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க ஏதோ சின்ன மோடி எழுதியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே கேவலமான ஒரு செயல்னு பார்க்கணும். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மகத்தான மனிதரை வந்து எதிர்க்கணுங்கிறது உலக நாடே முடியலைங்கும் போது உள்ளூர் லொள்ளுங்களுக்கு எல்லாம் முடியுமாங்கிற ஒரு கேள்விதான் இங்க வருது. அதனால இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு மக்களா நம்ம வந்து நம்மளோட நேயர்கள் யாரானாலும் கூட இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் சின்ன நம்ம எதிர்ப்பு காட்டலாம் அப்படின்னு சொல்லி தேசம்னு வரும்போது அரசியல்னு இருக்கும்போது எதிர்க்கட்டும்.
அது முழு கருத்து சுதந்திரம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனா தேசம்னு வரும்போது மட்டும் யாராவது எதிர்ப்பு நம்ம தேசத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு குரல் கொடுத்தான்னா, திருமாவளவன் அவர்களும் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதாவது நம்ம வந்து பாகிஸ்தான்ல இருந்து ஆப்கானிஸ்தான் வரை வந்து நம்ம அஜெண்டாவே அகண்ட பாரதம் அமைக்கிறது தான் அப்படின்னு சில விஷயத்த சொல்லியிருந்தாரு. எப்படிப்பட்ட அதுவும் எந்த நேரத்துல சொல்லணுங்கிறது இருக்கு இல்லையா? நான் நினைச்சு பாருங்க அதெல்லாம். அப்ப வந்து இந்த போர் உச்சக்கட்டத்துல போயிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி பதிவு சொல்றது வந்து நம்ம நேயர்கள் யாரானாலும் கூட மக்கள் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சரி, எதிர்ப்ப மட்டும் நம்ம கண்டிப்பா காட்டணும். இந்தியாவுக்குன்னு அரசியல் நடந்துட்டு போகட்டும். அது என்னமோ உள்ளூர்ல நடந்துட்டு போகட்டும். இந்தியான்னு வரும்போது நம்மளும் நாடு தான் முக்கியம்னு சொல்லி, இந்த மாதிரி லொள்ளுங்களுக்கெல்லாம் நம்ம பதில் கண்டிப்பா குடுக்கணும். மனிதா நீ மகத்தான